Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஃப்டர் 12th அப்புறம் pharmacy டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்க அப்படினா என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், தென் பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த pharmacy டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்டா இருக்குது. ஏன்னா இந்த pharmacy டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படினா மெடிக்கல் ஃபீல்ட் ரன் ஆக முடியாது. ஒவ்வொரு நாளுக்கு நாளும் புது புது டிசீஸ் வருது. அந்த டிசீசஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, மெடிசன் ஃபார்முலேட் பண்றது, அதை டிஸ்கவரி பண்றது அப்படின்னு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் அதை ரிலேட்டடான பீப்புளுக்கு அவேர்னஸ் பண்றதுலையும் ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் தான் இந்த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க. இந்த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுடைய வாண்டட் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 12th அப்புறம் டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி 3 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி. டிஃபார்ம் அப்படின்னா டிப்ளமோ இன் pharmacy. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 years. B.Pharm அப்படின்னா பேச்சுலர் இன் pharmacy. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 years. Pharm D அப்படின்னா டாக்டர் ஆஃப் pharmacy. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 6 year. இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க 17 year கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடய உங்களுடைய 12th மார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45% மேலே இருக்கணும். தென் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபார்மசி கோர்சஸை படிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஃபார்மசி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படித்தாலுமே ஃபார்மசி கோர்சஸை படிக்கலாம். தென் இந்த கோர்சஸை எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஃபார்மசி ஷாப் வைக்கலாம், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், ரீட்டைல் pharmacy ஷாப்ல ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் pharmacy, தென் pharma industries, தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஃபார்மகோ விஜிலன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லை அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஹையர் ஸ்டடீஸ்மே ஆஃபர் பண்ணுறாங்க. போஸ்ட் டாக்டரேட் லெவல் வரைக்குமே கோர்சஸ் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலுமே இந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் கண்டினியூஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மசியில் நம்ம என்ன மாதிரியான சப்ஜெக்ட் படிப்போம்னா இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வரும். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மசி கோர்சஸ்ல எந்த மாதிரி சப்ஜெக்ட் படிப்பீங்க அப்படின்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பேத்தோபிசியாலஜி, ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்மசியூட்டிக்கல் ஃபார்முலேஷன், ஃபார்மசியூட்டிக்கல் அனலைசிஸ், ஃபார்மசியூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசியூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, தென் பார்த்தீங்கன்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி, கம்யூனிட்டி ஃபார்மசி, இதே மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிப்பீங்க. இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியாவை விட அப்ராடில் உங்களுக்கு வாண்டட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்தியாவில் பேசிக் சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000 35,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ராடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 1.5 lakh வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் அப்ராடில் பார்த்தீங்கன்னா டீசெண்டான சேலரி அப்படிங்கிறது வாங்கலாம். இந்த ஃபார்மசி கோர்சஸுக்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபார்ம், ஃபார்ம் டிக்கு பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும். பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் செம் வைஸ் 6 months ஒன்லி எக்ஸாம் இருக்கும். தென் உங்களுக்கான செஷனல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டீடைலான வீடியோ ஃபர்தரா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க இந்த ஃபார்மசி கோர்சஸை கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கணும் அல்லனா செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டால படிக்கணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான், பெஸ்ட் கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் உங்களால கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனல்ல கொடுப்போம். மறக்காம வே டு கரியர் செக் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வே டு கரியர் செக் அப்படிங்கிற வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.